காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆட்டுக்கெல்லாம் மருந்து ஊற்றிட்டு, ஏன்னா அந்த நெல் தின்னதுக்கு வயிறு ஒரு மாதிரி உப்பி போயிடும், அதுக்கெல்லாம் மருந்து ஊற்றிட்டு ஆட்டை ஓட்டிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த கலைமதி விலாக்ஸ் தங்கச்சி தேங்க்ஸ்மா, அந்த ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இவங்க வீடியோ போட்டிருந்தாங்க படித்தவங்களுக்கு படிக்காத வித்தியாசம் இருக்குன்னு. சரி, படித்த படிப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம ஆடுமைக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எந்த விஷயத்தையுமே கற்றுக்காமல் உள்ளே இறங்கணும்னு வச்சுக்கோங்க, அது பலனிக்காது. நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் உள்ளே இறங்கணும். அதுக்காக நம்ம ஆடுமைக்கு வந்து அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். அவங்க நம்மளை படிக்கணும்னு வச்சுக்கோங்க, படிக்காமே போட்டும் சரிங்களா. ஏன்னா நம்ம படித்த படிப்பு நமக்கே சொல்லக்கூடாதப்போ சொல்லி சொல்லி என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க படித்தவங்களாம் இருந்துட்டு போட்டோம். ரெஸ்பெக்ட், நான் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இவங்களாகட்டும், எதிர்த்தாப்புல வீடியோ போடுறவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுகிறேன். ஆனால் அந்த அம்மா வந்து நீங்கள் படித்தவங்க தானே, அது என்ன படிச்சிங்க எது படிச்சுன்னு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கு அவன் இவனை பேசிட்டு உங்கள் சொந்த தம்பியா, இல்லை நீங்கள் உங்களுக்கு அக்கா அந்த வேறு ஏதாவது உறவா, வாடா போடணும் ஏன் பேசுகிறீங்க? படித்தவங்கன்னா மரியாதை பேசணுமில்ல, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமில்ல. நாகரிகத்தை பற்றி பேசுகிறீங்க, நல்லதை பற்றி பேசுகிறீங்க, நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. பண்ணிட்டு போங்க, உங்கள் பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு இதாக போதா? அவனே ஏதோ ஒரு பக்கம் தொழில் பண்ணுறான்னு பண்ணிருக்கான், அதுவும் சரி தப்பாகவே இருக்கட்டும்ப்பா, 1000 ரூபா எச்சா வாங்குறான் அப்படின்னு சொல்கிறீங்கள, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா வாங்குகிற அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிங்க, எங்களால் இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், அஃபோர்டபுள் விலையெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருங்கன்னா அதே பண்ணி கொடுத்துருப்பானே. ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதில் விலையை கம்மியாக கொடுக்குற உனக்கு என்ன கிட்ட போச்சு? இதை ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி பேசி இது. ஆனால் ஒரு 10 வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோலையும் சொல்லிக்கலாம், தம்பி நாகரிகமாக சொல்லிக்கலாமே, அந்த ரெஸ்பெக்டாக சொல்லிக்கலாமே, முடிஞ்சிருக்குமே. தம்பி நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அஃபோர்டபுள் விலையில் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அது இந்த ரேட் சொல்கிறாங்க, நீங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, நீங்கள் 2 ரூபாய்க்கு கேட்குறீங்க, அது அங்கே 10 ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக கொடுங்க நீங்கள் சொல்லிக்கலாமே. நல்லதை நல்ல விதமாக சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்போ நீங்கள் நல்லது பண்ணுறதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது நல்லதாக சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்கல்ல, வாங்கி விற்கிறீங்கல்ல, அது வந்து என்ன சொல்கிறது, வாங்கி கொடுக்குறீங்கள, அதுக்கு வந்து முறையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு பக்கம் ஜிஎஸ்டி அது இது வாங்குறாங்களா, அது மாதிரி நீங்களும் வந்து முறையாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அம்மா அப்பா தங்கச்சி இவங்க குடும்பத்தார் நண்பர்களை சொல்லிக் கொடுக்காத நீங்கள் அவங்களுக்கு வெல்விஷராக இருந்து சொல்லி கொடுத்துக்கலாமே, நல்லா இருக்குமில்ல. தப்பாக ரைட்டை நீங்கள் சொல்லுங்கள்.